வாடா உட்காரு. இந்தா தண்ணி குடி. அதெல்லாம் வேணாம்டா. என்னடா இன்னும் கோவமா இருக்கா போல? சே அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. வேற என்ன? அது அலமும் இருக்காளே. டேய் இதுக்கு நீ என் கூட சண்டையை போட்டுருக்கலாம். மறுபடியும் அவளை பத்தியே பேசிக்கிட்டு வேற விஷயமே கிடையாது உனக்கு? அப்படி இல்லடா. எப்படி ஒரு பக்தன் கடவுளை பத்தி யோசிக்கிட்டே இருப்பானோ அதே மாதிரி நான் அலம பத்தி யோசிக்கிட்டே இருக்கேன்டா. இதுக்கு மேல நான் இங்க நின்னு வச்சுக்கேன், நீ அலம பத்தி பேசி என்ன டென்ஷன் ஆகிடுவேன். இந்தா என்ன பண்ற? இந்த புக்கை படிச்சிட்டு உக்காந்து படி. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இவையே ஃபோன் பண்றா. ஒருவேளை இவன் பொய் சொல்றானோ? ஏன் மச்சான் ஏன் போன் அடிச்சது? ஆமா யாருன்னு தெரியல. யாருடா? உன்னதான்டா கேக்குறேன். யாரு? கொடைக்கானல்ல பார்த்தோம்ல சீஃப் கோச் ஜான் அவரு. அந்த சிடு மூஞ்சியா? திருப்பி கால் பண்றா. அதான் மரியாதை. அப்புறம் அடிச்சுக்கிறேன். டேய் என்ன எமர்ஜென்சி எதுவோ கால் பண்றா. கால் பண்ணுன்னு சொல்றான்ல. பண்றேன். எங்க போற? உள்ள சில நேரத்துல சிக்னல் கிடைக்காதுல்ல, அதான் வெளில போய் பேசிட்டு வந்துடுறேன். நீ உட்காரு படி. மகி அலமு நான் ரூமுக்கு வந்திருக்கான். அவன் ரூம் விட்டு போனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கவா? சரி ஓகே. சரிங்க. என்ன மச்சான் பேசிட்டியா? பேசிட்டேன்டா. அவரு பிஸியா இருக்காராம். ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டாரு. நடிக்கிறான். எங்கிட்டே நடிக்கிறான். நானும் நடிக்கிறேன். நடிச்சு உன்னை ஃபாலோ பண்ணி உன் திட்டத்தை நான் முறியடிக்கல. என் பேரு நாதன் இல்லடா. சரிடா மச்சான், அப்ப நான் கிளம்புறேன். என்னடா அதுக்குள்ள கிளம்புற? உனக்கும் வேலை இருக்கும், எனக்கும் வேலை இருக்கு. அவங்க வேலையை பார்த்துக்கணும்ல. சரி மச்சான், அப்ப கிளம்பு, பார்க்கலாம். பாய். வெங்கடேசா. வாங்கம்மா. 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 என்ன ஜெயா, கடைக்கு கிளம்பிட்டியா? ஆமாம்மா, ஒழுங்கா பொழப்ப பார்த்தா தானே கஞ்சி குடிக்க முடியும். அதுவும் வாஸ்தவம் தான். சரி, நான் வந்த விஷயம் என்னன்னா, பேத்தியோட விசேஷத்தை எல்லாரும் சேர்ந்து அசத்தி பண்ணிக்கலாமே. ஆமா வெங்கடேசா, முதல்ல எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. உங்க 2 பேர் மூலியமா தூது விட்டதுனால மங்கள நேரடியா வந்து என்ன இந்த விசேஷத்துல கலந்துக்க கூடாதுன்னு சொன்னா. ஆனா மாப்பிள்ள தான் பிடிவாதமா இந்த விசேஷத்துல கலந்துகிட்டே ஆகணும்னு என்ன கூட்டிட்டு போனாரு. அம்மா, நாங்க வந்து உங்ககிட்ட சொன்னதை நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. வேற வழி இல்லாம தான். அதனால என்ன ஜெயா, நீ வெறும் அம்புதான். ஏவி விட்டது மங்களம். இதுல நான் உன்னை கோச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? சரி அதை விடு. நான் வந்த விஷயம் என்னன்னா, வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. ஜெயா கடைக்கு போய் கடை திறக்க போகணும். நானும் வயக்காட்டுல தண்ணி அடைக்க போகணும். இல்லைன்னா பக்கத்து காட்டுக்காரன் கத்துவான். ஒண்ணு செய்யலாமா, நீங்க வீட்டுக்கு போங்க. நானும் ஜெயம் சாயங்காலம் வீட்டுக்கே வந்து விஷயம் என்னன்னு கேட்டுக்கிறோம். என்ன ஜெயா? ஆமாங்க, அம்மாவை உட்கார வச்சு பேச கூட நமக்கு நேரம் இல்லாம போச்சுங்க. நீங்க எதுக்கு வீட்டுக்கெல்லாம் வந்து அலைஞ்சுக்கிட்டு? 2 நிமிஷம் தான். நீங்க என்கிட்ட வாங்கின 50,000 ரூபாய்க்கு ப்ரோ நோட் எழுதிட்டு வந்திருக்கேன். ஒரு கையெழுத்த போட்டுட்டு நீங்க வேலை வெட்டிய பாருங்க. எது? நாங்க உங்ககிட்ட 50,000 வாங்கணுமா? என்னம்மா சொல்றீங்க? எது? நாங்க உங்ககிட்ட 50,000 வாங்கணுமா? என்னம்மா சொல்றீங்க? என்ன வெங்கடேசா ஒரு மாதிரியா பேசுற? நீங்க தாமா என்னமா மாதிரி பேசுறீங்க? நாங்க எப்பமா உங்ககிட்ட பணம் வாங்கணும்?
வாங்காத பணத்துக்கு ப்ரோனோட்டு கட்டி என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஏமா ஒருவேளை சத்துணவாயா ஜெயாவுக்கு காசை கொடுத்துட்டு மறந்து போய் என் வீட்டுக்கு வந்துட்டீங்களா? நான் காசை கொடுத்தது உங்க 2 பேர்கிட்டயும். நான் விளையாடுறீங்களா? இல்லம்மா, நீங்க ஏதோ ஞாபகம் மறதியா சொல்றீங்க. ஒருவேளை பழைய கணக்கை இப்போ வந்து சொல்றீங்களோ? அம்மா, பழைய கணக்கை எப்போ வட்டியோட அடைச்சி செல் நீக்கின ப்ரோனோட்டு கூட என்கிட்ட இருக்குமா? வெங்கடேசா, தேவையில்லாம என் ஆத்திரத்தை கலப்பாத. நான் கொடுக்காத காசை கேக்குற ஆளு நான் இல்ல. அதே சமயம் நான் கொடுத்த காசை வாங்காத ஆளும் நான் இல்ல. இது உனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே தெரியும். அவர் அதுக்காக சொல்லலம்மா, ஞாபக மறதியா கூட நீங்க கேட்டிருக்கலாம்ல, அதுக்காக தான் சொல்றாரு. ஞாபக மறதி எல்லாருக்கும் வரக்கூடியது தானே. வராது, எனக்கு வராது. அதுவும் இந்த மாதிரி குடுக்கல் வாங்கல நிச்சயமா எனக்கு ஞாபகம் மறதி வராது. 50,000 ரூபாய் பணத்தை கொடுத்தவன் நான், வாங்கினது நீங்க 2 பேரும். என் மாப்பிளையும் பேத்தி என் வீட்டுக்கு வந்திருந்த சமயம் சாப்பாடு நேரம் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தேன். பத்திரத்துல கையெழுத்து வாங்கறதுக்கு நேரம் இல்ல, நாளைக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். இதெல்லாம் எனக்கு தெளிவாவே ஞாபகம் இருக்கு. இல்லம்மா, நீங்க உங்க வீட்டுல நடந்த பிரச்சனையில ஏதோ குழப்பத்துல பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க காசு கொடுக்கவும் இல்ல, நாங்க வாங்கவும் இல்லம்மா. வெங்கடேசா, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி பொய்ய உண்மையாக்க நினைக்காத. அதேதாம்மா நானும் சொல்றேன். கொடுத்தேன்னு நீங்க திரும்ப திரும்ப சொன்னா கொடுத்ததா ஆயிருமா? கொடுத்ததுக்கு உண்டான ஆதாரத்தை காட்டுங்க. ஏய், ஆதாரத்தை எழுதி வாங்க தான் வந்திருக்கேன். என்னம்மா வேடிக்கையா இருக்கு? நீங்க எழுதி வாங்காம காசு கொடுத்ததா சொன்னா இந்த ஊர்ல எவனாவது நம்புவானா? 5,000 ரூபாய் கொடுத்தாலே ப்ரோனோட் இல்லாம கொடுக்க மாட்டீங்க. 50,000 ரூபாய் காசை ஒண்ணுமே இல்லாம கொடுத்தேன்னா யாருங்க நம்புவாங்க? அட, அது கூட போட்ட விடுங்க. வாங்காத காசை வாங்கினதா எழுதி தர சொல்றாங்களே, அதுதாங்க கொடுமையா இருக்கு. கொடுமையா? ஏண்டி, அவசரம்னு புருஷனும் பொண்டாட்டியும் கைய கட்டிக்கிட்டு என் வீட்டு வாசல்ல வந்து நின்னீங்களே, அது கொடுமை இல்ல? கேட்டது கேட்ட பணத்தை உடனே எடுத்துட்டு வந்து கொடுத்தேனே, அது கொடுமை இல்ல? கொடுத்த பணத்துக்கு ப்ரோனோட்ல கையெழுத்து போட்டு கொடுங்கன்னா அது கொடுமையா? தப்புதாண்டி, ஏன் தப்புதான். தலை போற விஷயமா இருந்தாலும் சாயங்காலம் வந்து ப்ரோனோட்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கங்கன்னு சொல்லாம விட்டேன் பாரு, அது ஏன் தப்புதான். இந்த மாதிரி சில்லற புத்திக்காரங்களை நம்பினேனே, அதுவும் என் தப்புதாண்டி. இந்தாமா, என்னமோ வயசுல மூத்த பொம்பளைச்சன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. வசதி இல்லாதவங்களா இருந்தா உடனே சில்லற புத்திக்காரங்கிற அப்படிங்கிற மரியாதையா பேச சொல்லிட்டேன். அப்படிங்களா ஐயா? சரிங்க வெங்கடேசுங்க ஐயா, நான் மரியாதையாவே பேசுறேன். நீங்களும் உங்க சம்சாரம் பொட்டிக்கடை முதலாளி அம்மா ஜெயாவும் இப்படி அடுத்தவங்க காசை அமுக்க பார்க்கணும்னு நினைக்கிறது சரிங்களா? அடுத்தவங்க காசை கொள்ளையடிச்சா நீங்க சாப்பிடுற சாப்பாடு ஜீரணம் ஆகுங்களா ஐயா? நிறுத்துமா. அடுத்தவங்க காசை அமுக்க பாக்குறது நாங்க இல்ல, நீ. கொடுக்காத காசை கொடுத்தேன்னு சொல்லி எந்த ஆதாரமும் இல்லாம என் வீட்டு வாசல்ல வந்து நின்னு கேக்குறியே, உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கும்? வேண்டாம் வெங்கடேசா, அளவுக்கு மீறி பேசுனேன் அப்புறம் நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். எடுத்து பாரு. எந்த ஆதாரம் வச்சு என் மேல நடவடிக்கை எடுப்ப? உன்னால ஆனத பாரு, போமா. ஜெயா, வேணாம். உன் புருஷனோட பேச்சும் போக்கும் சரியில்லை, நீயாவது சொல்லு. அவர் போக்கெல்லாம் சரியாதான் இருக்கு, ஓ போக்குதான் சரியில்லை. ஏமா, உனக்கு என்ன காசா இல்ல? வீடு வாசல் தோட்டம் துறவன் எல்லாம் தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு மத்தவங்க காசுக்கு ஆசைப்படுற? ஆனா நீ ஒண்ணு ஜெயா, இந்த வீடு வாசல் தோட்டம் துறவு எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிற? இப்படி அடுத்தவங்க காசை ஏமாத்தி கொள்ளையடிச்சு வாங்கினதுதான் அதெல்லாம். கரெக்டுங்க. என்னடா ஒரு பொம்பளை புருஷன் துணை இல்லாம தன்னந்தனி ஆளா இருந்துகிட்டு சம்பாதிச்சு இவ்ளோ சொத்து சேர்த்து வச்சிருக்கேன்னு நினைச்சேன். இப்பதானே புரியுது இந்த அம்மாவோட சம்பாத்தியம் எப்பேற்பட்ட சம்பாத்தியம்னு. இந்தமா, என் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி அடிக்கிறியா? இங்க பார், இதை நான் சும்மா விட மாட்டேன். கொடுக்காத காசுக்கு ப்ரோனோட் எழுதி தர சொல்லி எங்களை இந்த பொம்பளை மிரட்டிச்சு. நாங்க மாட்டேன்னு சொன்னதுக்கு என் பொண்டாட்டி கை நீட்டி அடிச்சிச்சுன்னு இப்ப ஊருக்குள்ள போய் சொல்லி நியாயம் கேக்குறேன். இல்லாத நியாயத்தை என்னடா கேப்ப? இருக்குன்னு ஆதாரத்தை காட்டு. ஆதாரம் இல்லங்கிறதுக்கு தானே இந்த ஆட்டம் ஆடுற. ஆமாண்ணே வச்சுக்க, உன்னால ஆனத பாரு, போமா. பாக்குறேன்டா, என்ன ஏமாத்திட்டு நீங்க எப்படி சுகமா வாழ்றீங்கன்னு நானும் பாக்குறேன். நல்லாவே இருக்க மாட்டீங்கடா, நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஒரு பொம்பளை ஏமாத்துறீங்க. இந்த பொம்பளை அடிக்கணும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைங்க. நான் எதிர்பார்த்தேன். சரி, பரவாயில்ல விடு. அந்த பொம்பளை ஏதாவது பிரச்சனை கிளப்புனா அது உன்னை அடிச்சதை வச்சே அடுத்த பஞ்சாயத்து கிளப்பி அந்த பொம்பளைக்கு கிறுக்கு பிடிக்க வைக்கிறேன் இல்லையா பாரு. சரி ஜெயா, நீ கடை கிளம்பு, நான் காட்டுக்கு போயிட்டு வரேன். ஹலோ. சாரி அலமு, அந்த நாதன் பையன் ரூமுக்கு வந்துட்டு உயிரை வாங்கிட்டான். அந்த நேரம் பார்த்து உங்க ஃபோன் வந்ததா, அதான் ஃபோன் அட்டன் பண்ண முடியல. ஓ, அவர் போயிட்டாரா? ஒரு வழியா போய் தொலைஞ்சிட்டான்.
தொலைலடா, திரும்பி வந்திருக்கேன். நான் விக்ரமாதித்யால வர வேதாள மாதிரிடா, தோல்ல ஏறிட்டேன், இறங்க மாட்டேன். நான் என்ன விஷயமா உங்களுக்கு ஃபோன் பண்ணனா, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்புங்க? ஏங்க நீங்க ஹெல்ப்னு கேட்டு நான் பண்ணாம இருப்பேனா? எந்த வித ஹெல்ப்பா இருந்தாலும் தயங்காம கேளுங்க, நான் பண்றேன். ஹெல்ப்பா? இந்த அயோக்கிய பையனுக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்கற அளவுக்கு வந்துட்டான் அவன். பாத்துக்கிறேன். அது கொஞ்சம் பர்சனலான விஷயம். எவ்வளவு பர்சனலா இருந்தாலும் சரி, தயங்காம சொல்லுங்க. யாருக்கும் தெரியாம ரகசியத்தை பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு. ஐயோ, இந்த விஷயம் எங்கெங்கயோ போகுதே. அந்த விஷயத்த போன்ல சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். நேர்ல சொன்னா பெட்டரா இருக்கும். நீங்க எங்க ஊருக்கு வர முடியுமா? நேர்ல பேசுற அளவுக்கு முக்கியமான விஷயம் சொல்றீங்க, கண்டிப்பா வரேங்க. ஊருக்கு நேர்ல வந்து கேட்டுக்கிறேன். எப்ப வரீங்க? இப்பயே வரேங்க. இதை விட எனக்கு முக்கியமான வேலை வேற என்ன இருக்கு? இப்பயே கிளம்பி வரேங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ் மகி. நீங்க வாங்க, நேர்ல பேசலாம். பேசுவாங்க, எவ்வளவு வேணாலும் பேசுவோம். வச்சிடுறேன். வச்சிடுறேன். டேய் ஸ்நேகித துரோகி, உன்னை பாத்துக்கிறேன்டா, பாத்துக்கிறேன். அப்படி என்ன விஷயம் நேர்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்டா, தெரிஞ்சுக்கிறேன். சித்தார்த், பா, என்னப்பா சாப்பிட்றதுக்கு இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டீங்க? நான் சாப்பிட்றதுக்காக வரல, பின்ன உன்னோட கொஞ்சம் பேசணும். பா, என்னோட பேசணுமா? சவாரி போற நேரத்துல என் கூட பேசணும்னு சொல்றீங்க, என்ன விஷயம்ப்பா? சொல்றேன். அம்மா இங்க? அம்மா ரேஷன் கடைக்கு போயிருக்குப்பா. சரி, அதுவும் நல்லதுதான். வா. என்னப்பா, என்ன விஷயமா பேச போறீங்க? நீ ஏதாச்சும் பொண்ணு கூட பழகுறியா? பா, என்னப்பா நான் போய்... டேய், டேய், ஏன்டா இப்படி பதற? ஒரு பையன் ஒரு பொண்ணு கூட பழகுறது பெரிய பாவமா? இல்லப்பா, நான் அதெல்லாம்... ஒண்ணும் தப்பு இல்ல. ஒரு பையனும் பொண்ணும் பழகுறாங்கன்னா அவங்க என்ன மாதிரி பழகுறாங்க, என்ன நோக்கத்துக்காக பழகுறாங்க, அதோட விளைவுகள் என்னன்னு தெரிஞ்சுதான் பழகுறாங்களா, இதையெல்லாம் தான் கவனிக்கணும். உன்னோட பழக்கம் எல்லாம் புரிஞ்சு பழகுற பழக்கமானு எனக்கு தெரியணும். அதுக்கு தான் நான் உன்னை விசாரிக்கிறேன். சொல்லு, ஸ்ரேயான்ற பொண்ணு கூட நீ பழகுறியா? இத பாரு சித்தார்த், மறைக்கணும்னு மட்டும் நினைக்காத. நீ அடி வாங்கின விஷயம் வரைக்கும் எல்லாமே என் காதுக்கு வந்துருச்சு. சொல்லு. ஆமாம்பா. வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல அவளை லவ் பண்றப்பா. அவளும் என்ன லவ் பண்றாப்பா. சரி, ரெண்டு பேரும் லவ் பண்றீங்க. அடுத்து? பா, இல்லப்பா, காதலுக்கு அடுத்த கட்டம் என்னன்னு கேக்குறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான்ப்பா. பண்ணிக்க முடியும்னு நீ நம்புறியா? நீங்க சம்மதிச்சா? என் சம்மதத்தெல்லாம் விடப்பா, அது அப்புறம் பாத்துக்கலாம். அந்த பொண்ணு வீட்டுல சம்மதிப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? அந்த பொண்ணு யாரு வீட்டு பொண்ணுன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும்பா, தொழிலதிபர் அருணாச்சலத்தோட பேத்தி. கோடீஸ்வரன் பேத்தி. நீ ஒரு சாதாரண ஆட்டோக்காரன் பையன். ஆனா நான் அதையெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா நினைக்கல. உன்னோட தகுதி என்னன்றது உன்னோட அப்பனை வச்சுலாம் வர்றதில்ல, அது உன்னோட முயற்சியில வர்றது. செருப்பு தைக்கிறவனுக்கு மகனா பிறந்த ஆப்ரஹாம் லிங்கன் தான் பின்னால அமெரிக்க ஜனாதிபதியா வந்தார். ஏன் நீ காதலிக்கிறேன்னு சொல்றிய, அந்த பொண்ணோட தாத்தா அருணாச்சலமே சாதாரண ஆளா இருந்து பெரிய ஆளா வந்தவர் தான். அதனால நீ ஒரு ஆட்டோக்காரன் பையனா குப்பத்து பையனா இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. ஆனா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? படிச்சிருக்கியா? வேலை பாக்குறியா? உன்னை எதுக்காக அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்? படிப்பு இல்ல, காலேஜுக்கு படிக்க போன, படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு பாதியிலே படிப்பை நிறுத்திட்ட. பள்ளிக்கூடத்துல போய் படிச்சாதான் படிப்புன்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லாததுனால நானும் சரின்னு விட்டுட்டேன். வேலைக்கு போறேன்னு சொன்னேன், சரி போன்னு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் நீ எந்த வேலைக்குமே போகல, ஊரை சுத்திக்கிட்டு இருக்க. சரி, சின்ன வயசு தானே, கொஞ்ச நாள் ஊரை சுத்தட்டும், பள்ளிக்கூடம் கத்து தராத படிப்பை உலகம் கத்து தரட்டும்னு நானும் அதுக்கு அனுமதிச்சிட்டேன். ஆனா நீ உலகத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது மாதிரி தெரியல. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா
ஒரு தகுதியுமே இல்லாம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு நீ என்கிட்ட சொல்லியிருக்க மாட்ட. சரிப்பா, இதெல்லாம் கூட பெருசா நினைக்காம அந்த பொண்ணு ஏதோ ஒரு பிரியத்துல உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதாவே வச்சுக்குவோமே. கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணை எப்படி வச்சு காப்பாத்துவ? காதலிக்கிற வரைக்கும் கல்யாணம் மட்டும்தான் பிரச்சனையா தெரியும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வையே, அப்புறம் எல்லாமே பிரச்சனையா தான் தெரியும். அப்புறம் அதையெல்லாம் சமாளிக்கிற தகுதி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே நினைக்கிறான். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, அந்த தகுதியைத்தான் வளர்த்துக்கணுமே தவிர காதலை வளர்த்துக்க கூடாது. நான் பேசுறதெல்லாம் உனக்கு வருத்தமா தப்பா தெரியும். நான் ஒரு 2ஆம் கட்ட தகப்பப்பா. சாதாரணமா ஒரு பையன் காதலிக்கிறான்ற விஷயம் அவனோட தகப்பனுக்கு தெரிய வருதுன்னு வச்சுக்க, அவன் அந்த காதலை எதிர்ப்பான் இல்ல ஆதரிப்பான். நான் ரெண்டையுமே செய்யல. காதலிக்கிறதுக்கும் கல்யாணம் பண்றதுக்கும் உனக்கு தகுதி இருக்கான்னு யோசிக்க சொல்றேன். இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சுன்னு வச்சுக்க, ஹோட்டலுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால தேவையான காசு இருக்குதா இல்லையான்னு பாக்கெட்டை செக் பண்ணி பாக்குறதுல அது மாதிரி தான் இதுவும். நான் என்ன தகுதிப்படுத்திக்கிறேன்ப்பா. சித்தார்த்த, அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, இப்பதான் படிக்குது. காதல் கல்யாணம்னு இப்ப அந்த பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தேன்னு வையே, அந்த பொண்ணுக்கு படிப்பு மேல இருக்கிற அக்கறையெல்லாம் போயிடும். இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைச்சு இருக்கிற படிப்பையும் கோட்டை விட்டுரும்பா. அது நல்லது இல்ல சித்தார்த்த. பொண்ணுங்க எல்லாருமே படிக்கணும், அவங்க அறிவாளிகளா வரணும், அவங்க முடிவுகளை அவங்களே எடுக்கக்கூடிய மெச்சூரிட்டி வரணும். அது வரைக்கும் காதல் அது இதுன்னு நீங்க அவங்க பின்னாடியே போய் அவங்க மனசை கலைக்காம இருந்தாலே போதும். நான் என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா, செய்யறேன். அந்த பொண்ணை நீ நேசிக்கிறது உண்மையா இருந்தா அந்த பொண்ணு பின்னாடி இனிமே நீ சுத்தக்கூடாது. சரிப்பா, சுத்த மாட்டேன். அவளை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். சரிப்பா, உன்னோட வேலை விஷயமா என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். அம்பத்தூர்ல இருக்கிற கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அட்ரஸ் தரேன், நாளைக்கே போய் அவரை பாரு. சரிப்பா, பாக்குறேன். இங்க பாருப்பா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க தேவையான தகுதி இந்த வேலையை பாக்குறதுனால எல்லாம் உனக்கு கிடைச்சிடாது. ஆனா அந்த பொண்ணுகிட்ட இருந்து உன் மனசை மாத்திக்கிறதுக்கு இந்த வேலை கண்டிப்பா பயன்படும். சரிப்பா. சித்தார்த்த, நம்ம பேசினதை மீறி எந்த தவறுகளும் நடந்துடாதே. நம்பலாம்ல? நம்பலாம்ப்பா. சரி, ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நீ போய் உன் வேலையை பாரு. சரிப்பா. ஹாய் நிரஞ்சன். ஹாய் ஆர்த்தி. அப்புறம் சொல்லுங்க, என்ன ஆனாரு உங்க டாக்டர் ஃப்ரெண்ட்? அந்த ஆளை பத்தி பேசாதீங்க, அவன் ஒரு லூசு டாக்டர். பாவம் விடுங்க. என்ன ஆர்த்தி, அவன் என்ன பத்தி அவதூறா பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க என்னடானா அவனுக்கு போய் பரிதாபப்படுறீங்க? இல்ல, அந்த ஆளு உங்களை அவதூறா பேசுனது என்னமோ உண்மைதான். ஆனா அவருடைய டாக்டருக்கு உங்களை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிரணும் தானே அப்படி பேசினாரு. அவனை விடுங்க, அவனை பத்தி எதுக்கு இப்போ? அவனை பத்தி யோசிச்சாலே எனக்கு ஒரே கடுப்பா இருக்கு. இப்ப நான் உங்களை கூப்பிட்ட விஷயமே வேற. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஆர்த்தி, நான் உங்களை மீட் பண்ணி ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். என்ன விஷயம்? அது போன்ல எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. சோ கொஞ்சம் நேர்ல வந்தா நல்லா இருக்கும். ஓகே, அப்ப நேர்லயே பேசலாம். இன்னைக்கு நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். சரி, உங்களால உடனே டிஎம் பேலஸ் வர முடியுமா? ஓகே, எத்தனை மணிக்கு வரணும்? நான் இப்பவே அங்கதான் இருக்கேன். ஒரு பிசினஸ் மீட்டிங்காக வந்தேன், இப்பதான் மீட்டிங் முடிஞ்சது. நீங்க வர வாய்ப்பு இருந்தா உங்களை மீட் பண்ணி வேலையை முடிச்சுட்டு போலான்னு காத்துட்டு இருக்கேன். அதனால உடனே கிளம்பி வந்தாலும் சரி, இல்ல கொஞ்சம் டைம் எடுத்து கிளம்பினாலும் சரி, நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். ஓகே, நான் ஒரு 7 o'clock போல அங்க வந்துடுறேன். See you there. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ஆர்த்தி. வெயிட் பண்றேன், வாங்க. ஓகே, பை. வெயிட் பண்றேன், வா. ஹலோ. ஹாய். வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னங்க நீங்க கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? இவ்வளவு சீக்கிரம், அதுவும் நீங்களே கூப்பிட்டு இந்த விஷயத்த போட்டு உடைப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்ன சொல்றீங்க? நான் என்ன விஷயம் பேச போறேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னங்க நீங்க இது கூட தெரியாத அளவுக்கு அவ்வளவு முட்டா போயலாம். நான் ஒரு மாதிரியா எந்த விஷயத்தை பத்தி நீங்க சொல்ல போறீங்கன்றது எனக்கு யூகிக்க முடியுதுங்க. இந்த குவாலிட்டி தாங்க எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லலனாலும் புரிஞ்சுக்கிறீங்க, சொன்னாலும் புரிஞ்சுக்கிறீங்க. பெரிய விஷயங்க. தேங்க்ஸ்ங்க.